சிம்மராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா 4, 5, 6 ஆகின்ற இடங்கள்ல இப்போது சந்திரன் இருக்கிறார். அதிலும் குறிப்பா வாரத்தின் நடுப்பகுதி என்று சொல்லப்படக்கூடிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்திலிருந்து பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையும் குருவின் பார்வையும் அடைகிறார். அப்ப சிம்மராசிக்காரர்களுக்கு புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் டாப் டக்கரா இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒன்னு ராசியோடு பௌர்ணமி சந்திரன் அல்லது குரு தொடர்பு கொள்ளணும், அல்லது ராசிநாதனோடு பௌர்ணமி சந்திரன் குரு தொடர்பு கொள்ளணும். இந்த அமைப்பு இந்த வருடத்தின் மிகப்பெரிய நல்ல நாளான இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் நல்லா இருக்குதுங்க. எந்த முடிவு எடுக்கிறதுக்கும் இந்த புதன்கிழமை வியாழக்கிழமையை நீங்க கண்டிப்பாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த பௌர்ணமி சந்திரன் வலிமையான ஒரு அமைப்புல இருக்கிறார். ஆக கிரக பிரவேசமா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் 4 நட்சத்திரம்லாம் பார்க்க தேவையில்லைங்க. இந்த ஆணி பௌர்ணமி என்பது அப்படியே உங்களுடைய சூரியனோடு சேர்ந்து குருவும் சேர்ந்து கொண்டிருப்பதால் வலிமையான அமைப்பில் இருக்கும். நல்லவைகள் எதையும் செய்யலாம். பெண் பார்க்கலாம், நிச்சயம் செய்யலாம். அதே போலவே வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, ஒருத்தருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிறது, ஒரு காதல், புதிய காதல் உருவாவது, ஒரு பிரேக்கப் ஆகி போன ஒரு விஷயத்தை கூட திருப்பி ரீகன்சிடர் பண்ணலாமா என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறது. எதையும் மனசுல நினைக்கிறது, எதையும் புதிதாக அறிமுகப்படுத்திக்கிறது, எதையும் புதிதாக ஆரம்பிக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனை எடுத்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் 6ஆம் இடத்துல சந்திரன் வலிமையாகத்தான் இருக்கிறார். அப்போதுதான் பௌர்ணமியை விட்டு விலகின அமைப்பில் இருக்கிறார். அப்போதும் 11ஆம் இடத்துல உங்களுடைய சூரியன் குரு இருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆகவே எதிலையும் தைரியமாக துணிஞ்சு இப்ப சிம்மராசிக்காரர்கள் இறங்குனீங்கன்னா அந்த விஷயம் உண்மையிலே கண்டிப்பா சக்சஸ் ஆகும். பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. கடந்த போன வாரம், போன மாசம் அப்படி இப்படிலாம் இருந்தேன், அதெல்லாம் வேண்டாம். இந்த வாரம் உண்மையிலே உங்களுக்கு நல்லா இருக்கும். எதையும் சாதிக்க முடியும். முயற்சி எந்த அளவிற்கு செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மைகள் மட்டும் அதிகமாக இருக்கக்கூடிய கல்வி, வேலை, வியாபாரம், தொழில் போன்ற அனைத்தும் நன்றாக இருக்கக்கூடிய சுப வாரம் இந்த வாரம்.